பொம்பளை வேஷம் போட்டு தெருவுல கூத்தாடி அதுல வர பணத்துல தன்னோட மகனை படிக்க வைக்கிறாரு. ஆனா படிக்க போன இடத்துல ஜமீன் பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. நீ என்ன விட எக்ஸாம்ல அதிக மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை லவ் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதுக்காகவே உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவா. நீ சொன்ன மாதிரியே எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், என்ன லவ் பண்ணுன்னு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணி தன்னோட காதல் வலையில விழ வைக்கிறா. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோவோட படிப்பும் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஒரு சந்துக்குள்ள கூட்டிட்டு போய் அவனோட தப்பா இருக்க ட்ரை பண்றா. அத பார்த்த காலேஜ் பசங்க ஹீரோயினோட அண்ணனுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துறானுங்க. அங்க வந்தவனுங்க ஹீரோவை போட்டு மரண அடி அடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. ஜமீனும் அங்க வந்துடுறாரு. ஹீரோவோட அம்மா அப்பாவையும் அழைச்சிட்டு வர சொல்லி போட்டு அடி அடின்னு அடிச்சு, ஏன்டா பிச்சைக்கார நாய்களா உங்களுக்கு ஜமீன் பொண்ணுதான் கேக்குதான்னு போட்டு துவைச்சு எடுத்துறாங்க. ஹீரோயின் கிட்ட ஜமீன் நீ இவனை லவ் பண்ணியான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நானா லவ் பண்ணல, அவன் தான் என்ன ஒன் சைடா லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிடுறா. அந்த டைம்ல ஹீரோவோட தங்கச்சி அங்க வருவா. ஹீரோவோட கண்ணு முன்னாடி அவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரையும் அவங்க வீட்லயே வச்சு எரிக்கிறாங்க. உள்ளார இருந்த பணம் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க தப்பிச்சு வேற ஊருக்கு போயிடுறாங்க. ஆனா ஹீரோவோட தங்கச்சி மட்டும் அவமானம் தாங்க முடியாம தூக்குல தொங்கி இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி IAS எக்ஸாமுக்கு படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி தன்னை அவமானப்படுத்தின ஊருக்கே கலெக்டரா ரிஎன்ட்ரி கொடுக்குறாரு.